Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraham, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namah. Tasmai Shri Gurave Namah. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् गोविन्दनामसङ्कीर्तनं यक्षप्रश्नं 47வது கேள்வி. அறுபத்தொம்போது 70 ஸ்லோகங்களுக்குள்ள கேள்வி பதில்கள் இருக்கும். கிம் ஸ்வித் ஏகபதம் யசஹ தானம் ஏகபதம் யசஹ ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல பேரு புகழ் இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் வரணும்னு சொன்னால் அவனுக்கு எது அந்த வழி அப்படின்னு கேட்டால் தானம் தான் அதுக்கு சிறந்த ஒரே முக்கியமான வழின்னு தர்மராஜன் பதில் கொடுத்தார். ஸ்லோகம் படித்து முடிச்சாச்சு, இன்னும் அங்கே பார்க்குறீங்க. அதை வீட்டிலையே வரும்போதே இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்லோகம் கடந்த சத்சங்கத்தில் நடந்தது ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்த சத்சங்கம் சுலபமாக இருக்கும், தேடுறது வேண்டியதில்லை. இப்போது அதை நான் எதுவுமே ஞாபகப்படுத்த போகிறதில்லை. ஏன்னா இன்றைக்கி வரப்போகிற புது கேள்வியில் கூட மறுபடியும் தானம் பற்றி விஷயம் வரப்போகிறது. அப்போது உங்களுக்கு இப்போதைக்கு மொத்தம் தானமன விஷயம் 2 வாட்டி வந்துச்சு. எங்கே வந்துச்சு, ஏன் வந்துச்சு, என்ன வித்தியாசம், கேள்வி அதேவாவா, ரிப்பிட்டேஷனா, பிரிண்டிங் மிஸ்டேக்கா, இல்லை யக்ஷருக்கு மெமரி இல்லையா, தர்மராஜனுக்கு ஆல்ரெடி டைடாக இருக்கார் நம்மளை போல். நம்ம எப்பவுமே டைடாக இருப்போம். ஓகே, அதெல்லாம் அப்புறம் சொல்லுவேன். அதனால் நேராக நம்ம இப்போ வந்து ஒன்று ஞாபகப்படுத்துகிற. அதுக்கு ராஜர்ஷி இந்திரத்யும்னுடைய கதை நான் அன்றைக்கி மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை சொன்னேன். சரியா, ஞாபகம் இருந்தால் நல்லது. அப்போ நேராக 48வது கேள்விக்கு போகிறோம். நாம் இதே ஸ்லோகங்களுக்குள்ளே தான் இருக்கு. கிம் ஸ்வித் ஏகபதம் ஸ்வர்க்யம் சத்யம் ஏகபதம் ஸ்வர்க்யம். இப்படி சொல்கிறது படிக்கிறது சுலபமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கணும். கேள்வி அங்கே இருக்க, பதில் கீழே ஸ்லோகத்தில் அப்படி இருக்கும். சரியா? ஸோ அது எல்லாத்துக்கும் நம்பர் போட்டுக்கிட்டு மேட்ச் பண்ணி, மேட்சிங் அப்படி பண்ணி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். இந்த கேள்வி என்ன கேட்குறாருன்னா, எந்த வழி ஸ்வர்க்கத்துக்கு, ஒரே ஒரு வழி. ஸ்வர்க்கத்துக்கு போகணுன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு வழி என்ன, அது ஏகபதம், வேறு 10 வழிகளுக்கு கிடையாது. காமம், குரோதம், லோபம் 3
என்ட்ரன்சஸ் துவாரங்கள் நரக்கத்துக்குன்னு சொல்லி பகவான் சொன்னார் பகவத்கீதையில். அப்போது நம்ம கேட்டோம், ஆனால் இப்போ ஸ்வர்க்கம்னு சொல்கிறோம், இதுக்கு அப்படி 10 என்ட்ரன்சஸ் இருக்கான்னு இல்லை. ஏன்னா இங்கே ரஷ்ஷு கம்மினால ஒரே டோர் வச்சுருக்காங்க. அது தர்மம் ஆர் சத்தியம். சத்தியம்னு சொன்னால் தர்மம்னு சொல்லலாம், ஆனால் சத்தியமனை பதத்தின்னு ஸ்பெசிஃபிக்காக உபயோகப்படுத்துகிறாரு தர்மஜன். ஸ்வர்க்கியம் అని கேட்டார். ஸ்வர்க்கம்னு உன்னதமான இன்னொரு லோகத்துக்கு இடத்துக்கு போய் பிறக்கிறதுக்கு எது ஒரு மனுஷனுக்கு இல்லை. இந்த லோகத்திலேயே மறுபடியும் ஒரு மனுஷ ஜென்ம கிடைக்கணும், ஏன்னா ஞானம் வரலன்னு வச்சுக்கோங்கோ, பிறக்கணுமே. இதெல்லாம் கதை தர்மம் பற்றி. மகாபாரதம் மொத்தமே தர்மசாஸ்திரம். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிரம்மசாஸ்திரமும் இருக்கின்றனது. ஆனால் பிரம்மசாஸ்திரத்துக்கு எல்லாருக்கும் அர்ஹத்தை கிடையாது. அதுக்கு வரத்துக்கு நிறையவே அவனு தர்மசாஸ்திரத்தை அனுசரித்து சுத்தப்பட்டதுக்கப்புறம் வரணும். அதனால தான் பதே பதே சொல்கிறது, சத் சங்கத்துக்கு வந்ததுனால ஞானம் இதெல்லாம் கேட்டதுனால வந்துச்சுன்னு கேரண்டி இல்லை. ஏன்னா அப்போது நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதான் நாங்களும் அப்படி தான் கேட்டாத போலும் நம்பிக்கை இல்லாத போல் இருக்கும். அப்படி கிடையாது. நீ எவ்வளவு சின்சியராக இதனை ஏற்றுக்கிறையோ அதுக்கு தகுந்த போல் இருக்கும். அதனால் கஷ்டமும் கிடையாது, கிடைக்காததையும் அப்படின்னு இல்லை, இந்த ஜென்மத்தில் நீ லாய்க்கு இல்லைன்னு அப்படியும் கிடையாது. எல்லாம் உண்டு. எப்போ நீ இந்த காஸுக்கு இஃப் யூ ஆர் கமிட்டட் டு திஸ் காஸ், இதுதான் எனக்கு அனி மிச்சம் எல்லாத்தையும் எப்போ விட முடியறதோ அப்போது உடனே கிடச்சிடும். ஆனால் அதுதான் ரொம்ப சிரமமாக இருக்கு. என்ன சிரமமோ தெரியல. எல்லாரும் 108 சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் சொன்னோம். கண்ணியமாக செயலில் உட்காந்துக்கோ, நல்லா கேட்டது புரிஞ்சுக்கோ, எசிமுலேட் பண்ணிக்கோ, அதிலே நிந்துக்கோ, அனுபவத்தை கொண்டு வந்துக்கோன்னு சொன்னோம். இதுக்கு போய் கஷ்டம்னு சொன்னால் என்ன சொல்ல? அப்படி தானே விஷயம், ஞான விஷயம் அப்படி. பட் ஸ்டில் டிஃபிகல்ட்டி இஸ் தேர். ஏன்னா மனசு அந்த அளவுக்கு அலைப்பாயிருது, டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு, விக்ஷேபம் ஆகிருக்கு. சரி, ஸ்வர்க்கம் அதே இந்த லோகத்தில் மனுஷனாக பிறக்கணும், பூலோகத்தில் பிறக்கணும் இல்லையா? அதையும் பாரத நாட்டில் பிறக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கு நீ நிறைய தர்மம் பண்ணி இருக்கணும். நான் தர்மம் காமனாக எடுத்துக்கிறேன் சத்தியமனை பதத்துக்கு, சரியா? ஏன்னா அஹிம்சா, சத்தியம் இதெல்லாம் ரொம்ப சிறந்த வேல்யூஸ். அனுசரிக்க வேண்டிய தர்மத்தில் அங்கங்கள். இது சாமானிய தர்மம், எல்லோருக்கும் எப்பவுமே எங்கேயும். அப்போது பிரம்மம் அது விசேஷமாக ஒருத்தனும் தானே சாதிச்சுக்கணும், அதுக்கு உத்தியமிக்கணும், தயாராகணும். அப்படி உத்தியமிக்கிறவனுக்கு பேர் தான் தீரஹா, பண்டிதஹா, புதஹா, யோகி. எத்தனை பதங்கள் உபயோகப்படுத்திட்டு கண்கள் மூட வேண்டாம். கண்கள் மூடனா வாட் எவர் மே பி த ரீசன். அது சத் சங்கத்தில் எப்பவுமே நேராக நமக்கு குரு உட்கார்ந்துருக்கும் போது ஐ கான்டாக்ட் வேணும், நேராக பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டம் இருந்து அப்பப்போ நிமிர்ந்து உட்கார்றது ஏதாவது பண்ணி அப்படி கண்களை திறந்து பார்க்கணும். சரி, ஏதோ தனிப்பட்ட சிரமம் இருந்தால் வேறு. ஸ்வர்க்கியம். அப்போது இந்த விஷயம் பேசும்போதும் சிலது நான் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கேன். முண்டகோபனிஷத்தில் ஒரு மந்திரத்தில் சத்தியமேவ ஜெயதே,
சத்தியம்தா ஜெயிக்கும். அந்த தாத ஜெயிக்கும் అనేది ரொம்ப முக்கியம். ஏவ நான் அன்ருத்தம் போய் ஒருக்காகவும் ஜெயிக்காது. இங்கே ஜெயிக்கிறது என்ன 2-3 விதமாக எடுத்துக்கலாம். அதான் வாழ்க்கையில் நீ எல்லா அக்கிரமம் அசத்தியம் ஏதோ பண்ணி கும்மிரு திமிரு பண்ணி ஏமாற்றி நீ ஜெயிச்ச மாதிரி இருக்கலாம். இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு இதுக்கு இனிமேல் ஹீட் ஏறும். 2 பக்கம் ஹீட் ஏறும். அப்போது அந்த விதத்தில் சொல்லலை. வாழ்க்கை நீ உனக்கு வேஸ்ட் ஆகிடும். இன்னும் கீழே யோனிகளுக்கு போயிடுவேன். பகவத்கீதையில் கூட அதானே சொல்லிட்டு இருக்காரு, யூ வில் பி பார்ன் அகெயின். அந்த புத்தி இப்படிப்பட்ட கர்மா இப்படிப்பட்ட கர்த்தாவா நீ இருந்தான்னு சொல்லி 18வது அத்தியாயத்தில் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நான் அன்ருத்தம் ஏன்னா இங்கே கிளியராக அந்த தேவயானஹானே விஷயம் சத்தியேன பந்தா விததோ தேவயானஹ. தேவயானவன்னா சொர்க்கத்தை போகிற வழி. அதுக்கு கிருஷ்ண கதி அணி சொல்லப்பட்டது வேதத்தில். சுக்லகதி இல்லை, கிருஷ்ணகதி. ஆனால் அது தேவயானம். ஸோ அப்படி சத்தியேன பந்தா விததோ தேவயானஹ ஏன ஆக்கிரமந்தி. இது இப்போ ரீசெண்டாக படித்தோமே, சொன்ன போல் இருக்குது. 48வது கேள்வி முடிச்சோமா? ஓகே, நான் அங்கே தான் மார்க் பண்ணி வச்சேன். சரி, முடிச்சிருந்தா ஓகே. அப்போது நான் மேபி கொஞ்சம் இன்னும் சொல்லலை நினைக்கிறேன். அதில் இந்த விஷயம் மட்டும் சொல்லியிருப்பேன். சகுந்தலை கதை விஷயம் சொன்னான், இதில் சொல்லலை. அதனால தான் நான் அங்கே மார்க் பண்ணிவிட்டு இது ரிகலெக்ட் பண்ணி குட். எனக்கு ஞாபகம் இருக்குது, பரவாயில்ல. எனக்கு மூளை வேலை செய்கிறது அப்போ தானே எனக்கு மூளை வேலை செய்கிறதே இல்லைன்னு எனக்கு தெரியணும். ஏன ஆக்கிரமந்தி ருஷயः ஹி ஆப்தகாமாக. ஒரு பக்கம் தேவயானஹான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ருஷிகள்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆப்தகாமஹான்னா எல்லா ஆசைகளும் நிறைவேறுன அந்த ருஷிகளை சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. பிரம்ம ஜானத்தில் பிரம்மனாவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களே. 2 பக்கத்தில் சொல்லியிருக்கிறதுனால அசல் தேவயானம்னா ஒரு பக்கம் கர்ம காண்டத்தில் ஈடுபட்டவனுக்கு அதையும் சொல்லலாம். இன்னொரு பக்கம் அந்த சத்தியத்தை அனுசரித்து, இது முக்கியம். இப்போ சொர்க்கத்து போகிறவங்களுக்கு மட்டும்தான் சத்தியம் சொல்லணுமா சார்? ரமணாலயத்துக்கு வேதாந்த கிளாஸ் வரவங்களை சொல்ல வேண்டாம் இல்லையா? என்ன அவங்களுக்கு தானே சொர்க்கம், நமக்கு சொர்க்கம் வேண்டாம்? அப்படி கிடையாது. அதனால் சாமானிய விஷயம் எல்லோரும் அனுசரிக்க வேண்டியது வேல்யூஸ் అనేది எக்ஸெப்ஷன் கிடையாது. ஆனால் அது பலம் வேறே விதமாக ஆசிச்சு இருந்தால் சொர்க்கமும் புண்ணியமும் அதெல்லாம் கூட கிடைக்கும், இந்த லோகத்தில் கிடைக்கும். பட் எனக்கு இது எதுவுமே வேண்டாம், இஹ சுகம் வேண்டாம் பரலோக சுகம் வேண்டானே வைராக்கியம் வந்துச்சுன்னா இஹாமுத்திர பலபோக விராகः ஏவ வைராக்கியம் தத்துவம். இந்த லோகமாவது மேலே லோகமாவது எனக்கு எங்கே லோகமே வேண்டாம், ட்ராவலிங்கே வேண்டாம், போகமும் வேண்டாம், சுகமும் வேண்டாம், நானாக இருந்தால் போதும். அப்போ 2மே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லி எத்திர தத் சத்தியஸ்ய பரமம் நிதானம். அதனாலே இப்படி சொன்னான் இவங்களுக்கு சத்தியந்தான் வேணும். அப்படி ஞானம் அடையணும்னு சொன்னால் கூட சத்தியம் அனுசரிக்கணும், சத்தியத்தினை தேடணும், சத்தியமாக இருக்கணும், தர்மத்தை அனுசரிக்கணும்னு பொதுவான கருத்து. அதுக்கப்புறம் சொல்லலை நான் 2-3 விஷயங்கள் இருக்கு. இதே சத்திய விஷயத்தின்னு பாதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. 2வது அத்தியாயத்தில் 36வது யோக சூத்திர சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபலாஸ்ரயத்துவம். நீ கிரியா யோகா அனே இந்த எல்லாம் அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த யோகம் அதில்
சொல்கிற படிகள் அதெல்லாம் அஷ்டாங்க யோகாவாக எடுத்தாலும் அதெல்லாம் செய்யுது. அந்த கிரியா யோகான்னு அதுக்கு பேர். இங்கே அங்கே கிரியான்னு சொன்னால் இன்னொரு கிரியா யோகா, பாபாஜி கிரியா யோகா அவன் இருக்கு. அவர் பாபா அவர் ஆட்டோகிராஃபி யோகி ஆட்டோகிராஃபி. அந்த கிரியா யோகா அப்புறம் அது தனியாக அவங்க என்னமோ ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சு கொடுப்பாங்க. கடைசியில் அங்கே போனால் எல்லாமே ஏதோ ஒரு பிராணாயமம், ஒரு யந்திரம், ஒரு மந்திரம், தந்திரம்னு உட்கார வச்சு இதே தான் சொல்லுவான். சரியா? எல்லாரும் வேறு எங்கேருந்து எடுத்துக்குவாங்க, அங்கேருந்து ஒன்றும் இங்கேருந்து ஹட்ட யோகத்துலேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு 5-6 பண்ணால் அதே அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, இவர் இன்னொரு வாதம் சொல்லிக் கொடுக்குறாரு, ஒன்று சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால் ஸோ கிரியா இந்த யோகா கிரியா யோகன்னா தாரணா தியான சமாதி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சொன்ன யமனியமங்கள்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துடைய அதெல்லாம் எது மேலே ஆசிரிக்கு அதோட பலம் வரணும். யோகாவுடைய பலம் வரணும்னா எது மேலே அந்த பலம் ஆதாரப்பட்டு இருக்குன்னா சத்திய பிரதிஷ்டாயாம். அப்படின்னா இந்த இடத்துல தார்மீகமான யம நியமங்கள் அனுசரித்து வாழ்க்கை நடத்தலைன்னா நீ இங்கேயும் வீணாக போயிடுவே, அங்கேயும் போக முடியாது, அப்புறம் எங்கோ போயிடுவேன். இவ்வளவு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ எப்படி எங்கேயுமே போகாமல் வீணாக போகலாமா? முட்டாள்தனம் தானே. சரி, அது ஒரு சத்தியமான விஷயம். அங்கே கூட அவர் எம்பசைஸ் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் யம நியமங்கள் பார்க்கும்போது அஹிம்சா முதல்ல சொல்லப்பட்டது. அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம், 5 யமங்கள். சௌச்சம், சந்தோஷம், தபஸ், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், 5 நியமங்கள். அதில் சத்தியம் இருக்கு. சரி, அப்போது இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்ட இந்த மகாபாரதத்திலேயே வர துஷ்யந்த சகுந்தலாவுடைய கதை. அதில் அந்த அம்மா அவர் மூலமாக குழந்தை பிறந்துச்சு. அவர் நான் அப்புறம் இன்னும் கூட்டிகிட்டு போகிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவ்வளோதான், போனார், மறந்துட்டார், என்னமோ வரவே இல்லை. அப்புறம் மகர்ஷி அவங்கள வளர்த்துட்டு அங்கே காப்பாற்றிட்டு ப்ரொடெக்ஷன் அந்த குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டு அவன் தான் பரதன். அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ அந்த ருஷிக்கு தெரியும் எல்லாமே. அதனால் நீங்கள் ஒரு வாட்டி போய் அவர் கேட்கணும்னு சொல்லி ஒரு நாள் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரா இல்லைன்னு அந்த அம்மா அனுப்பிச்சார, எப்படியோ போனாங்க. அங்கே ஒரு அழகான டைலாக் நடக்கிறது சகுந்தலைக்கு துஷ்யந்தனுக்கு நடுவில். அங்கே சகுந்தலை சொல்கிறான், வரம் கூபசதாத்வாபி வரம் வாபி சதாத் கிரதுஹு வரம் கிரது சதாத் புத்திரஹ சத்யம் புத்திர சதாத்வரம். அந்த அம்மா ஒரு கம்பேரிசன் பண்ணி விஷயம் சொல்கிறாங்க. நீ ஒரு 100 தடாகங்கள், கிணறுகள், இப்படி எல்லாம் லோக சமுதாயத்துக்கு உதவிக்காக பலதெல்லாம் சத்திரங்கள், சௌல்ட்ரிஸ் இதெல்லாம் கட்டிட்ட அதுக்கு மிஞ்சி ஒரு 100 மடங்கள் என்னன்னா கிரதுன்னா ஒரு யாகம் யக்னம் பண்ணுறது, அதிலோ வர பலம் ரொம்ப சிறந்ததே. அப்படி வரமன்னா பலம், அது பெஸ்ட் பிரயோஜனம், சுப்பீரியர். அப்படிப்பட்ட கிரது சதாத் அத்தனை 100 கிரதுகள் அதெல்லாம் பண்ணால் கூட உனக்கு ஒரு புத்திரன் பிறந்தா அது ரொம்ப சிறப்பு. பாருங்க, தர்மசாஸ்திரம் இதெல்லாம் பாராட்டி இது சொல்லும். பிரம்மஜானத்துக்கு வரும்போது தான் புத்திரேஷனா வித்தேஷ்னா லோகேஷ்னா எல்லாம் மூட்டை கட்டி அங்கே வச்சிடு,
நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் வைக்க மாட்டோம். இல்லைன்னு எவ்வளோ நாளைக்கு இதே சொல்லிட்டு இப்போது புத்திரன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே கேட்குற யாருக்கோ எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாவம். அதனால வித்யாரண்யர் நம்ம வேதாந்த ஆச்சாரியர்கள் இருந்தாப்பா துக்கம், இல்லைன்னு துக்கம்ப்பா. தசரதன் பாரு இருக்கும், இல்லாத போது துக்கப்பட்டார், இருந்ததுக்கு அப்போ துக்கப்பட்டி பட்டி பட்டி இந்த துக்கத்தினால போயிட்டார். உண்மை அதுதானே. சாட்சாத் பகவானே நமக்கு குழந்தையா பிறந்தால் கூட துக்கம் தப்பிச்சுக்க முடியாது అనేది நிரூபணம் ஆயிடுச்சு. அது கருத்து. கிருஷ்ணர் விஷயம்ல அப்படி தான், ராமர் விஷயம்ல அப்படி தான். அப்போ நம்ம குழந்தைகள்னால நமக்கு துக்கம் வந்தால் என்ன பெருசு? சாதாரணந்தான். வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். வராமல் இருந்தான்னு நம்ம அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்தோம். சில பேர் பேரண்ட்ஸு குழந்தைகள் டைவர்ஸ் கொடுப்பாங்க, குழந்தைகள் அப்படியே டைவர்ஸ் கொடுப்பாங்க. அது கோர்ட்டில் எல்லாம் போக தேவையில்லை, ஆனால் ஆயிடும் அப்படி இருக்காங்க. ஸோ இப்படி சொல்லி, ஆனால் சத்தியம் இருக்குது பார்த்தியா, 100 குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கு மிஞ்சி அது ரொம்ப சுப்பீரியர் சத்தியம்னு சொல்லிட்டு என்ன அவர் அது கதை அப்படி பிராரப்தம். எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை, நீ இப்படி சொல்கிற, நான் எப்படி நம்புறது, நான் ஒன்று சந்திக்கவே இல்லை, இப்படிலாம் பேசுகிறாரு. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிஜமாவா அவருக்கு ஏதாவது மென்டல் இது வந்துச்சா, ஏதாவது நட்டு லூஸா ஆயிடுத்து, மறந்துட்டேன் நான். இல்லை நான் அதனால் நீங்கள் இங்கே கலாட்டா பண்ணாதும் வந்த வழியில் போங்கன்னு எதுவும் சொல்லுவாரா? அது ரொம்ப நல்ல அழகான ஒரு சன்னிவேசம். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம, அது புரிஞ்சுக்கணும். சாவித்திரி சத்தியமான விஷயம் கதை புரிஞ்சுக்கிட்டு என்ன புரிஞ்சுக்கணும், அவள் எப்படி பதிவிரத்தையா சீலவத்தியா அப்படி இருக்காங்கன்னு. அது பூஜை பண்ணதுனால நமக்கு என்ன ஒருவனே நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், பிரமை. என்ன பூஜை, யாருக்கு பூஜை, எதுக்கு, என்ன கருத்து அதில் என்ன இருக்குது, வாட் இஸ் தேர் இன் தட் ஸ்டோரி. சுவாமிஜி சொன்ன ஜோக்கு அவர் வேறு விதமாக சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நீ யமனு கணிச்சு தப்பிச்சுக்கலாம், ஆனால் பாரியிலேருந்து பிடியில் நீ தப்பிச்சுக்கவே முடியாது சுவாமின்னு சொல்லுவார் அவர். அவருடைய கருத்தில் அப்படி இருக்கும். இன்னும் நமக்கு வயிறு தூக்கு போடணும், ஏன் சா அப்படி சொல்கிறாருன்னு. அதான்ப்பா கருத்துன்னு. ராமாயண தசரத ஸ்டோரி அப்படி தான் சொல்லுவார். ஓகே, அதனால் பாரதத்தில் அந்த அம்மா சொல்கிறான், சகுந்தலை புரிஞ்சிச்சு இல்லையா, சத்தியமே கடவுள், ட்ரூத் இட் செல்ஃப் இஸ் த காட். அதனால் சத்தியம் என்பது சிறந்த ஒரு விரதம், ஹையஸ்ட் வாவ். சரி, இது விஷயம். அங்கே நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும், அதில் ஒன்று மட்டும்தான் நான் ஞாபகப்படுத்திட்டேன். இப்படி பேசுவேன், கடைசியில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அடுத்தது 49வது கேள்வி. கிம் சித் ஏகபதம் சுகம் ஷீலம் ஏகபதம் சுகம். பார்த்தீங்க, இப்போ தான் சாவித்திரி சத்தியவானன்னும் சீலமன்னும் த பவர் ஆஃப் தி பதிவிரதா அనే விஷயத்துக்கு தான் அந்த கதைகள் எல்லாமே. எப்படிப்பட்ட கதைகள் இருக்குது பதிவிரதைகளை பற்றி. பட் அது சும்மா மென்ஷன் பண்ணுறத கூட எந்த காலம் சிச்சுவேஷனில் ஒத்து வராத போல் இருக்கும். அப்போது அதனால் நாங்கள் வேதாந்த இந்த பிரவச்சனம் சிரவணம் செய்கிறவங்களுக்கு வந்தவங்களுக்கு என்ன சொல்கிறோம், இது பாரு, இந்த காலம் அந்த காலம்னு இல்லை, உனக்கு அசல் வாழ்க்கை லட்சம் தெரியணும்.
அது ஸ்திரீயாவது புருஷனாவது. இது ஒருத்தருக்கு காம்படிஷனும் கிடையாது. எவ்வளோ பேசிட்டு வரும், இன்றைக்கி திரும்பி வரும், பாரியை பற்றி வரப்போகிறது. இப்போது இதெல்லாம் கனெக்டடாக இருக்கு. ஸோ அதனால் ஷீலம்னா கேரக்டர். ஓகே. If the wealth is lost, something is lost. If the healthy if the wealth is lost, nothing is lost. If the health is lost, something lost. If the character is lost, everything lost. That's correct. சீலம் கேரக்டர். சுகம் అని கேட்குறாரு. ஸோ சுகம்னு சொல்லும்போது புரிஞ்சுக்கணும், நீ எங்கே இருந்தாலும். இப்போ ஸ்வர்க்கத்தில் இருந்து சில பேருக்கு அந்த சீலம் இல்லை, தெரியுமா கதைகள். அதனால் புராணங்களுக்குள்ள ஸ்வர்க்கத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றியும் கதைகள் இருக்குது, அந்த லோகத்திலும் ப்ராப்ளம்ஸ் பற்றி கதை இருக்குது, இங்கே இருக்குது அங்கே இருக்குது. எல்லாம் மனுஷோட மனசனே இருக்கிற வரைக்கும், அந்த மனசு கல்டிவேட் பண்ணாத வரைக்கும், அது பிரம்மம் பக்கம் சத்தியம் பக்கம் திரும்பாத வரைக்கும் சம்சாரத்தில் இருக்கே நீ. அது எந்த ஊர் சம்சாரமானாலும் சரி, எந்த தமிழ் சம்சாரமானாலும் சரி, எந்த மலையாளம் சம்சாரமானாலும் சரி, எந்த சம்ஸ்கிருத சம்சாரமானாலும் சரி, மூணுத்துக்கு அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கணும். நீ சிக்கிக்கிட்டே, அவ்வளோதான். அப்போது சுகம் இங்கே இப்போ சுகம் అనేది என்னன்னு தெரியலன்னா, எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி? ஹவு டு பி ஹாப்பி இன் ஸ்பைட் ஆஃப். அதனால் இது போஸ்ட்போன் பண்ணுற விஷயம் இல்லை, தேடுற விஷயம் இல்லை, வெயிட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். டிசைட் பண்ணணும். யார்? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். தேர்வு உங்களுடையது. யார் டிசைட் பண்ணுவாங்க? அப்போது சுகத்துக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா சீலம். இந்த சீலம்னு சொன்னால் ஜென்ரல்லி கேரக்டர்னு சொன்னால் ஒரு ஸ்திரீ ஒரு புருஷன் கூட தான் இருக்கணும், ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ கூட இருக்கணும். ஜென்ரலாக சொல்கிறோம். கேரக்டர் மீன்ஸ் மெயின்லி அந்த சீலமனை வார்த்தை சொல்லும் போது அதுக்கு தான் அப்ளை ஆகும். பெரும்பாலும் அதுதான் பேசுகிறோம். ஆனால் சீலம் அப்படின்னா எல்லா யம நியமங்களும் அதில் வரும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன தெய்வீ சம்பத் எல்லாம் அதில் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரம்ம சுகம், பிரம்மானந்தம் பற்றி சொல்ல அப்படி வந்தால், அந்த பக்கம் வந்தால் அவங்களுக்காக 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரக்ஞ லட்சணங்கள்னு பேசப்படுற அதெல்லாம் இந்த சீலம் கீழே வரும். 12வது அத்தியாயத்தில் பக்தனுடைய லட்சணங்கள் சொல்லும்போது அங்கே என்னென்ன சொன்னார் அதெல்லாம் சீலம். அதேபோல் 13வது அத்தியாயத்தில் குணத்திரை விபாக யோகங்களில் என்னென்ன திரும்பி குணங்கள் சொல்கிறாரோ அது எல்லாமே கம்ஸ் அண்டர் சீலம். பட் அந்த டாபிக், அந்த விஷயங்கள் பிரம்மசுகம். இப்போ பிரம்மசுகம் ஓகே, அது வேண்டாம். நார்மல் சுகம் அப்படின்னு சொன்னால் கூட இங்கே நீ சுகமன்னா நேர்மையான வாழ்க்கை, சீலமன்னா சரி, நேர்மையான ஒரு வாழ்க்கை இல்லைன்னா யூ ஆர் ஆல்வேஸ் இன்சைடு டிஸ்டர்ப்டு இல்லையா? ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டி, கான்ஃப்ளிக்ட் பர்சனாலிட்டி, இன்ஃபீரியர் சுப்பீரியர், ஏதோ ஒரு பர்சனாலிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் அப்படி நேர்மையான வாழ்க்கை அப்படி இருக்கும்போது சிலது நீ விட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. யூ வில் லூஸ் சம்திங் சம்டைம்ஸ், ஃபியூ திங்ஸ். பட் அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாமல் அது போனான்னு போட்டேன். அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்கிறோம்? நெவர் காம்ப்ரமைஸ் வித் த பீஸ் ஆஃப் யுவர் மைண்ட். உன்னுடைய மனசாந்தியுடைய சாவி
அடுத்தவங்களோட கையிலோ அடுத்தவங்களோட பாக்கெட்டில் வைக்காது. சிம்பிள். பரகத தனம் அண்ட் பரகத வித்யா உனக்கு உபயோகப்படாத. பணம் இருக்கு சார், எல்லாம் அவர் கையில் இருக்கு, உனக்கு என்ன உபயோகப்பட? நாலேஜ் அவனுக்கிட்ட இருக்கு சார். நான் அதான் பக்கத்தில் இப்போ பீர்பலை நான் பக்கத்தில் வச்சுக்கிற போது அக்பர் எனக்கு அடிக்கடிக்கு அவனை கேட்கணும். ஒரு மத்தியானம் ஃபோன் பண்ணி அவனை டிஸ்டர்ப் பண்ணி கேட்கணும். சும்மா சொல்கிறேன். பரகத வித்யா தானம். அதே போல் தான் இந்த பரகத்தை சுகசாவி. நான் நிம்மதியாக இருக்கணும், இருங்க என்னோட மனைவினை கேட்டுட்டு அவங்க கேட்டு கொஞ்சம் நான் நிம்மதியாக இருக்கணும் கொஞ்சம், ஓகேவா? What poor wife can do that? She is also in the same condition. Begging கிடையாது இங்கே சுகம். ஸோ எப்படி எடுத்தால் கூட அப்போ நோபல் கேரக்டர் అనేది சோல் பேசிஸ் ஆஃப் த ஹாப்பினஸ். அதுதான் பதில் கொடுத்தார். அதனால் இந்த நல்ல நேர்மையான வாழ்க்கை நடவடிக்கைனால வர ஹாப்பினஸ் சாஸ்வதம். ஆனால் ஏதோ ஒரு இந்திரிய சுகம் தற்காலத்து டெம்பரரி ஆகந்துக்கம் வந்துச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால டெம்பரரி வந்துச்சு. இப்போ அது போகும், எப்போ அது டெம்பரரி. அதுக்கப்புறம் ஸோ சீலமன்னா ஃபாலோயிங் த வேல்யூஸ் எல்லாமே ரிலீஜியஸ் லைஃப் అని சொல்லு. ஆத்தியாத்மிக வேல்யூஸ் ரெண்டு பேருக்கு வேணும். பட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பர்சன் ஸ்டில் இஸ் மச் அட்வான்ஸ்ட் அண்ட் அவர் ஃபைனல் டேக் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கார். சரியா? பாரதத்திலே பார்த்தோம், கீதை ஆரம்பத்தில் கூட துரியோதனன் அவனுக்கு என்ன அசூயை வந்துச்சு, எதனாலன்னு எப்போ இந்திரபிரஸ்தம் அவங்க அந்த கேபிட்டல்னை உருவாக்கிட்டாங்களோ பாண்டவள், அப்போ தான் அவங்க இந்திரபிரஸ்தவனை கட்டி ரொம்ப அழகாக அதுக்கு போய் தனஞ்சய அர்ஜுனன் நிறைய ராஜாக்கள்கிட்டருந்து பணமெல்லாம் பெருசாக இவங்க சக்கரவர்த்தி போல் ஆயிட்டாங்க. அதனால தான் துரியோதனுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த அசூயை வந்தது என்னென்னா பாண்டவளுடைய அந்த செல்வம் பார்த்தேன். அப்போ அவனுக்கு சுகம் போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, தர்மம் போயிடுச்சு, சர்வமும் போயிடுச்சு. தாங்க முடியல அவனால். அப்போது துரியோதனன் இல்லை, லோகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அடுத்தவங்க அவங்க மேலே வராங்க ஃப்ளெஷ்ஷாங்கன்னா எனக்கு தூக்கமே தூங்க முடியாது. முடியாது. அப்படி ஏன்னா ஒரு கேரக்டர் பாருங்க. அப்போ எங்கே சுகம் இருக்கும் அந்த மனுஷனுக்கு? இது லோகத்தில் எல்லா இடத்துல பார்க்குறோம், பாலிட்டிக்ஸில் பார்க்குறோம், கட்சிகளுக்கு நடுவில் பார்க்குறோம். ஏன்னா தர்மம் பேசிஸ் இல்லையே, தர்மம் பேசிஸ் இல்லை. அதனால் இப்போ பாருங்கள் எப்படியெல்லாம் பேசுவாங்க, எப்படியெல்லாம் மாறுவாங்க. அம்மாவுடைய லாயல் அப்படின்னு சொல்லி இருந்த அவன் போய் அங்கே சேர்றான்னா அசல் அவன் வெளியில் வந்த ஜனங்கள் எப்படி அவன் மூஞ்சி மேலே சேர் அடிக்கணும். அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் கூட இருக்கான்னு கேட்டார், தோணலை? அந்த அம்மா நம்பி see for her sake or for the sake of country, for the sake of the people, for the sake of your self esteem, complete dead opposite இருக்கிற அவங்களுக்கு உள்ளே போய் சேருவானா? அப்படி என்ன சீலம் 0. அதனால துரியோதன விஷயம் சரி, திருதராஷ்டிரன் விஷயம்ல கூட இப்படி ஆயிடுச்சு. திருதராஷ்டிரன் விஷயம் இல்லை, அந்த
இப்படிப்பட்ட இந்த துரியோதன் பையனை மகன் வந்து திருதராஷ்டிரனும் நல்ல விஷயம் சொல்லி பேசுகிறாரு, பேசாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் அவரோட பவர்னு உபயோகப்படுத்தலை. பேசினால ஆகாது. நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்த பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருந்தால் போதுமா? பண்ணணும். பவர் இருக்குல்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ பவர் இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தகுதி இருக்கும்போது பண்ணலைன்னு எவ்வளோ பெரிய அது ட்ராபேக்கு அது நடந்துச்சு. பட் சொன்னார், என்ன சொன்னாருமா, திருதராஷ்டிரோட பையன் துரியோதனன் வந்து சீலம் வேணும்னு சொல்லி கேட்குறாரு, உபதேசம் பண்ணார். இப்போது அந்த இடத்துல இந்த வார்த்தை இருக்குது, அதுக்கு தான் முக்கியமாக ஷீலம் பிரதானம் புருஷே ஷீலவான் பவபுத்திர. மனுஷனுக்கு சீலம் அனேது ரொம்ப முக்கியம். அதனால ஓ மகனே நீ சீலவானாயிரு. சீலம் பார்த்து உபயோகப்படுத்துகிறாரு. இப்போ அவன் என்ன பண்ணார்? ராஜா க்ஷத்திரியனும் எத்தனை ஸ்திரீகள்னா கல்யாணம் பண்ணிகள் இருக்கிறான். ராஜாக்களுக்கு அப்படி சொல்லலை, பட் அதுக்கு கூட ஏதோ முறை இருக்கு. இப்போ என்ன, இவன் ஏதாவது தப்பு பண்ணானா, அப்படி ஏதாவது செஞ்சதுனால இவர் கேரக்டர் இஸ் லாஸ்ட்னு என்னாச்சு, அசூயை வந்துச்சு. நீ இப்படியெல்லாம் ரொம்ப பொறாமைப்படுறே அவனை பற்றி. அவங்க நல்லவங்களனே திருதராஷ்டிரன் நல்லா தெரியும். பட் அதுக்கப்புறம் பாருங்கோ, அதான் ஸ்ரவணம் சத்சங்கம் வேதாந்தம் ரொம்ப நல்லதா. ஆனால் 100% we won't take it. I can't take it, I don't like it. இதங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா என்னாச்சு? சர்வம் நாசனம். திருதராஷ்டிரனுக்கு கடைசியில் என்ன மிச்சம்? துக்கம் மிச்சம். பார்த்தீங்களா எவ்வளோ பொருத்தமாக இருக்க இந்த சீலம். யூ ஹவ் சீன் எ ப்ராட் விஷன். திஸ் இன்டிகிரேட்டட் வேல பார்க்கணும். சீலம் பிரதானம் புருஷே, மனுஷனுக்கு சீலம் பிரதானம். சீலவான், அதனால நீ சீலவானாக இரு. அப்படின்னா கோபம் குறைச்சிக்கோ, இந்த பொறாமை குறைச்சிக்கோ, இந்த என்வி அசூயா வேண்டாம். எதுக்கு அவ்வளோ அவங்க மேலே இது பண்ணுற அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிர வந்து அப்படி சொல்லி உதாரணங்கள் கொடுக்குறாரு அந்த இடத்துல. ஓகே, எத்தனை பேர் தெரியுமா என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு? மாந்தாத்தா ராஜா, பாகவதத்தில் படித்தோம் மாந்தாத்தா ஸ்டோரி. அப்புறம் ஜனமேஜயா. இந்த ஜனமேஜய இல்லை, ஈவன் அப்புறம் தானே பிறந்தான். ஆக்சுவலி யுத்தம் நடக்கும்போது இன்னும் அவன் பிறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தானே அப்புறம். ஸோ இந்த ஜனமேஜயன்னா இன்னொரு அதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்குள்ள ஒரு ராஜா இருக்கார், அந்த ஜனமேஜயா. நாபாக ஸ்டோரி கூட பாகவதத்தில். இதெல்லாம் ஹைலைட் ஸ்டோரிஸ் இந்த பாகவத். தெரியல, டைம் வந்து இங்கிலீஷில் பாகவதம் எடுக்கணும். எடுத்த லாங்குவேஜில் மறுபடியும் எடுத்ததை எடுக்க மாட்டேன், இனிமேல் எடுக்க மாட்டேன். அவங்க எல்லாரும் இந்த பூமியை ஜெயிச்சு, அவங்க எல்லாரும் பெரிய பெரிய ராஜாக்கள். பாகவதத்தில் இவ்வளோ பெரிய ராஜாக்கள்னா பூமி மொத்தம் பூபதிகளாக இருந்தாங்க. எர்த் மொத்தம் அவங்க எப்படி இந்த பூமி மொத்தத்தினை சாம்ராஜ்யமாக செஞ்சுக்கிட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய சீலம் உடைய பலத்தினால ஜெயிச்சிட்டாங்கன்னு திருதராஷ்டிரன் துரியோதனுக்கு உபதேசம் பாருங்க. பட் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நல்ல சுபாஷிதங்கள் வார்த்தைகளை நம்ம காதில் உளுந்தாமல் இருக்காது. யாரெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க எல்லாத்தையும். பட் ஆர் வி ரெடி டு டேக் இட்? அதான், ஆர் வி ரியலி மீன் அபவுட் இட் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். அதுக்கு ஒரு அது நான் அப்படி இருந்து ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணால், இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ சிரவண பாக்கியம் கிடச்சி, இவ்வளோ சாஸ்திர விசாரண பாக்கியம் கிடச்சி,
அடிக்கடிக்கு நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிற ஒரு ஆச்சாரியர் கடிச்சு கூட நம்ம மாறலைன்னா, ஸோ உபனிஷத்தை திட்டினது போல், ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா திட்டினது போல், விமூடானானு பஷ்யந்தே, அப்படி மூடா விமூடா அப்படி எல்லாம் முண்டகோபனிஷத்து, கீதா எல்லா இடத்துலையும் சாஸ்திரம் திட்டும். ஸோ அப்படி அங்கெல்லாம் உதாரணம் கொடுத்து சீலம் பற்றி சொல்லி, இந்த ராஜாக்கள் இந்த ஆர்டரில் மாந்தாத்தா, ஜனமேஜயா, நாபாகா, இவங்க எல்லாரும் கூட வேறு இன்னொரு இன்சிடெண்ட்டு கூட கோட் பண்ணுறாரு இதெல்லாம் சொல்லும் போதும். என்ன இன்சிடெண்ட்டுன்னா, ஒரு ஸ்டோரி, பிரகலாதன் ஸ்டோரி சொல்கிறாரு. பிரகலாதன் எப்போது நடந்துச்சு இல்லை, ஒரு வாட்டி இந்திரனாமா பிரகலாதன் இந்திரன் ப்ரஹஸ்பதி கிட்ட நிறைய படிச்சுட்டாரு. அப்புறம் சுக்கராச்சாரியர் கிட்ட கூட படித்தார். ஆனால் அவர் அசுரர்கள் குருவாக இருந்தால் கூட மேபி ஒரு காலத்தில் முன்னாடி படித்தார், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் எப்போ படித்தார். ப்ரஹஸ்பதி சுக்கராச்சாரியர்கிட்ட எல்லாம் படித்ததுக்கப்புறம் அவங்களுடைய சலஹா அட்வைஸ் எடுத்துக்கிட்டு என்ன சொன்னாங்க அவர் இந்த 2 டீச்சர்ஸு, நீ இன்னும் மேலும் சிலது கொஞ்சம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அதுக்காக நீ ராஜா பிரகலாதனுக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கோன்னு கேட்டாங்க. அப்போது நமக்கு தெரியும் பிரகலாதனுடைய பொசிஷன் எங்கே இருக்கேன்னு. அப்போது இந்திரன் ஒரு பிராமண ரூபத்தில் பிரகலாதனுக்கிட்ட ஏன்னா பிரகலாதன் ஆக்சுவலி அசுரர்களோட குழந்தை இல்லையா, ஹிரண்யகசிபுடைய குழந்தை. நான் இப்படி போய் கேட்டால் அவரும் நல்ல பையனானானோ, ப்ரஹஸ்பதி சொன்னார், சுக்கராச்சார் சொன்னார், சொல்லி தருவாரோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமண வேஷத்தில் போய் பிரகலாதனுக்கு சேவை பண்ணுறது போல். சேவைன்னா அவங்க சபையில் அங்கெல்லாம் நிறைய பிராமணர்கள் இருப்பாங்கல்ல, ருஷிகளாக இருப்பாங்க, ஏதோ ஒன்று அட்வைஸ் கொடுக்குறவங்கள இருப்பாங்க. இல்லைன்னு அவனை பற்றி பாராட்டி பாடினாவே போதும், ராஜா சந்தோஷப்படுவார், பாரிதோஷிகம் கொடுப்பார் இல்லையா. அப்புறம் பிரகலாதன் இப்படி கொஞ்சம் சில வருஷம் பண்ணியிருக்கான்னுக்கிற பிரகலாதன் பார்த்து இது ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ஏதாவது வரம் தரேன்னு சொல்லிட்டு கேட்டார் பிரகலாதன் வரேன். அப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ரொம்ப நல்ல அழகான ஒரு சன்னிவேசன்றார். இப்போ இந்த பிரகலாதன் இப்படிப்பட்ட குணத்துடன் அவன் பிறந்தது அசுர குலமாக இருந்தால் கூட, பட் இவனுடைய இந்த குணத்துக்கு இனிமே இவனே தான் சாஸ்வதமாக இந்த உலகம் மொத்தம் ராஜபரணம் பண்ணிட்டு எப்பவுமே அவ்வளோதான் டாப் மோஸ்ட் அப்பர் ஹேண்டில் இருக்க போகிறான். இவன் பாரு போய் அவன் அப்படி வர விடக்கூடாதுன்னு சொல்லி இவர் நீங்கள் போய் அவன்கிட்ட படிச்சுக்கோன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஆல்மோஸ்ட் துரியோதன் புத்தி தான். வந்துட்டு என்ன பண்ணார், அந்த வரம் தரேன்னு சொன்னதுக்கப்புறம் உன்னுடைய சீலம் கொடுங்கோன்னு கேட்டாராம்மா, கிவ் யுவர் கேரக்டர். பட் பிரகலாதன் வாக்கு கொடுத்தான். பிரகலாதன் அப்படியே அன்னு சொல்லிட்டாராம்மா. அப்படி அதான் தானம்னா வாக்கு கொடுத்தா எவ்வளோ மதிப்பதுக்குன்னு சொல்லி. கலியுகம் எங்கே இருக்கிறோம் நம்ம, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அப்படி இருன்னு சொல்லி அந்த காலம் கதை சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த கதை நம்ம இப்போ நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க இந்த சன்னிவேஷம். ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. அப்போது என்ன தரேன்னு சொன்ன உடனே பிரகலாதன் அவனுடைய பர்சனாலிட்டியில் முதல் சீலம் அப்படியே கிளம்பி கொடுத்தாச்சு இல்லை, சீலம் இவர் கிளம்பி போயிடுச்சாமா. சீலம் கிளம்பி போன உடனே அவர் கவனிச்சார், யாரும் நீ என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால், நான் சீலம் நீ என்னை தியாகம் தெதிச்சாச்சு இல்லை, விட்டு கொடுத்தாச்சே, நான் போயிட்டுருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதுல தர்மம் கூட அவர்கிட்ட வந்து விட்டுட்டு போகிறதாம தேவத ரூபத்தில். இதெல்லாம் கதை என்ன சார், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பண்ண ஸ்டோரி போல் இருக்கேன்னா, உனக்கு கருத்து கிடைக்கணும் கதை இருந்தாலும் சரி. ஆர் யூ கெட்டிங் சம்திங் சென்ஸ்
டு யுவர் லைஃப் ஆர் நாட். அப்போது கேட்டார், நீ தர்மம். அதுக்கப்புறம் கேட்டு பார்க்கறதுக்குள்ளே சத்தியமும் விட்டுட்டு போகிறதாமா. சத்தியம் விட்டுட்டு போனதுக்கப்புறம் விருத்தம். விருத்தம்னா அது ஒரு நல்ல குணம். அதுக்கப்புறம் கடைசியில் பலம் கூட இவனை விட்டுட்டு போயிடுச்சு. கடைசியில் இல்லை, லாஸ்ட் பட் ஒன். அதுக்கப்புறம் கடைசியில் லக்ஷ்மி தேவி கடைசியில் விட்டுட்டு போகிறான். அப்போது இப்போ இவங்க எல்லோரும் ஒன்றும் விட்டுட்டு போகிறாங்க. கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்கிறதுக்கு நிற்க மாட்டுறாங்க. சீலம் மட்டும் நான் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்படி போகும்போது திரும்பி கடைசியில் லக்ஷ்மி விட்டுட்டு போகும்போதும் அப்போது கவனிச்சுட்டு காடேஸ் லக்ஷ்மி கிட்ட மட்டும் கேட்டார். புரிஞ்சு போச்சு இப்போது. அதனால் வேண்டிக்கிட்டார், நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதன்னு சொன்னால் லக்ஷ்மி தேவி பிரகலாதனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணான்னு தெரியுமா? நீ மறுபடியும் நிறைய நீண்ட காலம் அஹிம்சா, தயா, தானங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் சீலத்தின்னு சம்பாதிச்சுக்கோன்னு சொன்னான். சீலம்னு எங்கே போச்சு இப்போ வேர்டு? தயா, தானம், அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரக எல்லாம் லிஸ்ட்டு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நீ அனுசரித்து மறுபடியும் சீலத்தை நீ சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். பிரம்மண்யசீல சம்பன் இது அப்படி. ஆனால் அந்த பிரகலாதன் அப்புறம் அது பண்ணி திரும்பி அழிஞ்சிருப்பான். ஆனால் பிரகலாதனை பற்றி நான் பாகவதத்தில் முதல்ல இன்ட்ரடக்ஷன் ஸ்டோரி சொல்லும்போது நாரதர் சொல்கிற இந்த ஸ்லோகம், அவர் பிரம்மண்ய சீல சம்பன்னஹா. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், சீலவனை வார்த்தைக்காக சொல்லிட்டு இருக்கேன். பிரம்மண்யன்னா பிராமணர்கள் அவ்வளோ பக்தி. சீல சம்பன்னஹா சத்யசந்தோ ஜிதேந்திரியः ஆத்மவத் சர்வபூதானாம் ஏக பிரிய சுஹருத்தமஹ. அர்த்தம் புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. பிரகலாதனுடைய குணங்கள் வர்ணிக்கிறார் முதல்ல அப்படி. ஆனால் அப்படிப்பட்ட பிரகலாதனை கூட அப்படிப்பட்ட ஒரு பரீட்சை வந்துச்சு. அப்புறம் அதுக்காக அவர் பண்ணி திரும்பி சம்பாதிச்சு. அவர் மனுஷனுக்கு அப்போது சீலம் అనేది, தர்மம் అనేది எவ்வளோ முக்கியம் అనేది. சிம்பிள் ஃபார் ஸ்மால் திங்ஸ் காம்ப்ரமைசிங் அண்ட் கெட்டதெல்லாம் விட்டு கொடுக்கணும், தேவையில்லாத விட்டு கொடுக்கணும். அதுக்கு தானே தியாகம்னு சொல்கிறோம். வரும் ஒரு கொஷின் வேறு தியாகம் பற்றி. ஸோ ஓகே, இப்போ இதோட இது முடிஞ்சிச்சு. நான் சொன்ன கதையெல்லாம் ஸ்லோக ரூபத்தில் இருக்கங்க. முதல் இது ஒன்று விட்டு போயிடுச்சு இல்லையா? போனதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி அட்வைஸ் பண்ணார் இல்லையா? என்ன அட்வைஸ் பண்ணார் தெரியுமா? தர்ம சத்யம் ததாவிருத்தம் பலம் செய்வ ததாப்யஹம் ஷீலமூலா மகாப்ராக்ஞ சதா நாஸ்தியத்ர சம்சயः. இப்போ புரிஞ்சிச்சு, சீலம் போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடும். சீல மூல மகாப்ராக்ஞா அப்படின்னு லக்ஷ்மி தேவி சொல்லி, அதனால லக்ஷ்மி தேவி சொன்னாங்க. அப்புறம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அட்வைஸு? இது சொன்னால் சீலமுடி முக்கியம் சொல்லி, அத்ரோஹ சர்வபூதேஷு, எந்த ஜீவிக்கு துரோகம் பண்ணாது, ஹிம்சை பண்ணார். கர்மணா மனசா கிரா, மனசா வாஷா கர்மணா, கிரான்னா வாக்கு. அனுகிரஹ்ச தானம் ச ஷீலமேதத் பிரசஸ்தயே. அது ஃபாலோ பண்ண அதோட அனுகிரகத்தினால, ஓகே, தானம் இதெல்லாம் செஞ்சதுனால இதெல்லாம் இருந்தால் தான் ஷீலம் அதுன்னு சொல்லி பிரசஸ்தமாக பாராட்டு சொல்லப்பட்டது அட்வைஸ். அதுக்கு அடுத்ததாக இப்போது 50வது கேள்வி 53 வரைக்கும் 4 கேள்விகள் 71 72வது ஸ்லோகங்களுக்குள்ளே வரும். ஸ்லோகமாக படிக்கலை, டைம் ஆகிடும், பிரித்து படிக்கிறோம். கிம் ஸ்வித் ஆத்மா
मनुष्यस्य किं स्वेद आत्मा मनुष्यस्य पुत्र आत्मा मनुष्यस्य புத்திரன் விஷயம் இப்போ தானே பேசிகிட்டு இருக்கிறோம். இது முன்னாடியும் பேசினோம். இங்கே என்ன கேள்வி கேட்குறாருன்னா, மனுஷனுக்கு சோல் ஆத்மா என்ன அப்படின்றாரு. மனுஷனுக்கு சோல் ஆத்மான்னா வாட் இஸ் த சோல் சப்போர்ட்? ஆத்மான்னா சப்போர்ட்டு தானே இங்கே. பட் மனுஷனுக்கு எது ஆத்மான்னு கேட்டால் அப்போது அந்த ஒரிஜினல் ஆத்மா பற்றினு இல்லை அர்த்தம். మనుషునికి ఏది ఆత్మ అన్నా ఏది మూలం అని అర్థం. మనుషను అసలు இருக்கிறதுக்கு உலகத்துக்கு என்ன மூலம்னு கேட்டு ஆத்மான்னு சொல்லலாம். ஆத்மானே பதம் யக்ஷனே யூஸ் பண்ணுறாரு. மனுஷனுடைய ஆத்மா என்னன்னு கேட்குறாரு. அது என்ன கேள்வி? இங்கே ஆத்மான்னு அர்த்தம் த ஃபவுண்டேஷன், த சோர்ஸ், த சப்போர்ட். ஒரு மனுஷனை கூப்பிடணும்னா, ஜந்துன்னு மனுஷன் கூப்பிட மாட்டோமே, ஒரு ஜீவான்னு கூப்பிடலாம், ஒரு ஜீவி. அப்போது அதுக்கு பதில் என்ன கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதனால புத்திர மனுஷனுடைய ஆத்மான்னு கொடுக்குறாரு. இதெல்லாம் எங்கேயும் தர்மசாஸ்திரத்துக்கு எழுத வரும். புத்திரந்தான் ஒரு மனுஷனுக்கு, அவனுக்கு புத்திரந்தான் அவனுடைய ஆத்மா. இப்போது இது ஆப்போசிட்டாக இருக்க டிஸ்கஷன் பஞ்சதேசியில். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கே ஒரு வாதி அப்படி தான் டிஸ்கஷன். சரி, இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தர்மசாஸ்திரம் படி வேத பூர்வபாகத்து படியில் பார்த்தா ஒரு குடும்பஸ்தனுக்கு, இல்லத்தில் இருக்கிறவனுக்கு, கிரகஸ்தனுக்கு ஒரு புத்திரன் இருக்கணும். என்ன அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. என்ன தர்ம காரியம், என்ன யக்ஞ யாக காரியம் பண்ணணும்னா கூட ஒரு பையனுக்கு பாரியை இருக்கணும். பத்தி மூலமாக, பத்னி சப்போர்ட் மூலமாக, பத்தியோட சப்போர்ட் மூலமாக ரெண்டு தர்ம காரியத்தில் சேர்ந்து தான் ஈடுபடணும். தவிர நிறையத்துக்கு கர்மகாண்ட செய்கிறதுக்கு அர்ஹதை கிடையாது. யார்? ஒரு மனுஷனுக்கு பாரி இல்லாமல் இந்த முக்கியமான கர்மகாண்ட யக்ஞம் யாகம் ஏதாவது ஆகட்டும், வீட்டில் செய்கிற எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற அர்ஹத்தை கிடையாது. அப்படி ஒன்று ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு அப்படி முடி போட்டு வச்சுட்டாங்க? முடி போட்டாங்க, அதுக்கு தான், தர்மத்துக்காக தான் முடி போட்டாங்க இல்லையா? இதை பற்றி இது முன்னாடி நிறைய பேசினா கூட இப்போ புதுசாக என்ன சொல்லணும்னா, கௌஷிகதைக்கு பிராமணோபனிஷத்து ஒரு உபனிஷத்து இருக்குது. அதில் அப்பா சொல்கிறார் குழந்தைகிட்ட, இந்த பேர் கொடுக்கும்போது கூட சொல்லுவார் காதில் அப்படின்னு சொன்னோம். அது சொல்லும்போது அந்த ஸ்லோகம் புதுசாக நம்ம எப்பவுமே படிக்கலை. ஒன்லி அதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தது முன்னாடி. அங்காத் சம்பவசி, நீ என்னோட சரீரம் ஒரு அங்கத்தில் சேர்ந்து உருவாயிட்டே. நீ சம்பவசி, அங்காத் சம்பவசி, ஹிருதயாததி ஜாயசே. என்ன ஹிருதயத்திலிருந்து, என்ன ஹிருதயமே உனக்கு கொடுத்தது போல் ஹிருதயத்திலிருந்து அதிஜாயசே, நீ உருவாயிட்டே. அதனால் ஆத்மாவை புத்திரநாமாசி, இந்த வார்த்தை தான் நான் இது முன்னாடி கோட் பண்ணேன். அங்கே ரெண்டு அர்த்தம். நம்ம வேதாந்த பரம் எடுத்துக்கும் போதோ, பிள்ளை உன்னோட பேர் நிஜமாக ஆத்மா, ஆனால் ஒன்று டிரான்சாக்ஷனுக்காக ஒன்று கூப்பிடுறதுக்கு, விவகாரத்துக்கு உனக்கு ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா? அதனால் நான் வேறு பேர் கொடுக்குறேன், ஆனால் நீ ஆத்மா மறக்காதே அது ஒரு அர்த்தம். ஆனால் இப்போது இந்த தர்ம விஷயமாக எடுத்துக்கிட்டு பார்க்கும்போதோ, ஆத்மாவை புத்திரநாமாசி, நானே என்னோட ஆத்மாவே நீ புத்திரனா இங்கே இருக்கே, உருவாயிட்டே வந்துட்டேன், புத்திரநாம அசி. அதனால அப்பா குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. சஜீவ சரதம் சதம். அப்பா 100 ஆண்டு அப்படியே சரத்ருத்துகள், 100 சரத்ருத்துகள் பார்க்கணும். இந்த ஆசீர்வச்சனம் பண்ணும்போது சரதம் சதம் சரதம் சதம்னு வரும்.
ஷரத் ருத்து 100 ஆட்டம் சீசன்ஸ் நீ பார்க்கணும். அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஸோ மிச்சம் இல்லை புன்னாம நரகாத திராயதே புத்திரா எல்லாம் வேத சந்ததி என்ன திரும்பி அந்த யக்ன யாக அக்னிஹோத்திர காரியங்கள் இதெல்லாம் பண்ணி காப்பாற்றணும். லாஸ்ட் டைம் இன்னொரு விஷயம் பார்த்தோம், இங்கே இல்லை சாரி அங்கே ஆர்குமெண்ட்டில் பஞ்சதசியில் பாருங்க, நீங்கள் முக்கியாத்மா அப்படின்னு அதை பற்றி சொல்கிறீங்க. ஆக்சுவலி முக்கியாத்மா அவன் இல்லை. இப்போது ஒரு அப்பாவுக்கு புத்திரன் தான் முக்கியாத்மா. அதுதான் ஆர்குமெண்ட் அங்கேங்க. ஏன்னா புத்திரன்கிட்ட சொல்லப்பா நீ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும், செய்யணும், கற்றுக்கோ, செய், நீ செஞ்சாதான் எனக்கு உண்டு, நீ செஞ்சாதான் எனக்கு உண்டுன்னு ஆதாரப்பட்டான்னு அப்போ அவன் தானே முக்கியாத்மா, இவன் கவுனாத்மா தானே. அதனால் பட் இங்கே நம்ம இப்படி எடுத்துக்கிறோம், வேதாந்த பஞ்சதசி அப்படி எடுக்காமே நம்ம ரெண்டு புரியறது பாருங்க, நல்லா இருக்குல்ல, கிளியர் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அந்த கேள்வி அது பதில் போதும். அடுத்த கேள்வி, கிம் சித் தெய்வகிருதம் சகா, தெய்வத்தினால் கொடுக்கப்பட்ட ஒரு சகா மித்திரனு, ஒரு மனுஷனுக்கு மித்திரனு யார் அப்படின்னு சொன்னால் பாரியா தெய்வகிருதம் சகா. நீ நடுவில் கொஞ்சம் ஸ்நேகிதர்கள்னு பண்ணிக்கலாம், ஸ்நேகிதர்கள்னு திரும்பி விட்டுடலாம், ஸ்நேகிதர்கள்னு சத்ருளாக பார்க்கலாம், அப்படியெல்லாம் இருக்கலாம், அது நீ பண்ணதே. ஆனால் உனக்கு எப்போ கல்யாணம் ஆகிடுத்தோ விவாகம் தெய்வனால, அதனால் மேரேஜ் ஆர் மேட் இன் ஹெவன் அண்ணா. அவங்க என்ன எல்லாம் பார்த்தானே கடைசியில் இதுதான் செட்டில் ஆயிடுச்சு, இதுதான் செட் ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் நானும் சரி ஷட்டப் அப்படி இருக்கணும். அப்படி ஏன் அப்படி கட்டாயப்படுத்துகிறாங்க, ஏன் அப்படி வச்சுட்டாங்க? அவங்களெல்லாம் பாருங்க ஃப்ரீயாக ஆடு மாடு பசு மாடு ஃப்ரீயாக போ, என்ன சாதிப்பு ஃப்ரீயாக போய். ஃபைனல்லி மெனி ஆஃப் தோஸ் பீப்புள் டை லைக் டாக்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட். ஆனால் இப்போது மோடனுங்க வந்து அதனால் நாங்களே எல்டர்ஸ்னு எல்லாருமே பார்த்துக்கிறோம். அதர் கண்ட்ரீஸில் செலவு என்ன தெரியுமா, லோனு கொடுக்கறது எல்லாருக்கும். வேலை இல்லாதவனுக்கு இவனு கொடுப்பான், எவ்ரி மந்த் தே வில் பே. மெனி கண்ட்ரீஸில் அவன் அப்புறம் வந்து உயிரோடு இருந்து நல்லபடியாக இருந்து அவனுக்கு பே பண்ணணும். இப்படி அதை ஒரு இதாக வச்சுட்டாங்க. போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு வரத்துக்காக ஏதோ பண்ணுறாங்க அந்தந்த நாட்டில். ஆனால் எல்லாமே ரொம்ப மோசமான விஷயங்கள். இந்த லோன் வாங்கி கட்டுறது பண்ணுறது అనేది அங்கே ரொம்ப இதே. எல்லாருக்கும் லோன் ஏஜ் அவைலபிள் வெரி. அதேபோல் இந்த மாதிரி ரிட்டையர் ஆனவங்களே கவர்மெண்ட் ஹேஸ் டு லுக் ஆஃப்டர். அதனால் சில்ட்ரன் இருக்கணும் அவசியம் இல்லை. அதனால் இவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இருக்கும்போது நிறைய பணம் சம்பாதிச்சுக்கணும், அப்புறம் நிறைய குடிக்கணும், நிறைய அனுபவிக்கணும், ஒரு 10-20 பேர்னாவது மாற்றுக்கணும். கடைசியில் எங்கே லேண்ட் ஆகிடுவான் அந்த ஹிஸ்ட்ரியில் நமக்கு தெரியாது. நீங்கள் கூகுளில் போய் ஒரு பெரிய ரிசர்ச்சராக இருந்தால் பண்ணலாம், பண்ணாதுங்கோ, நமக்கு வேண்டாம், நமக்கு வேதாந்தமே டைம் இல்லை. நான் இப்போ அதெல்லாம் பண்ணியதுக்கு சார் விஷயம் சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. இது படிக்கும்போது அப்படி சொல்லணும்னு தாட் வந்துச்சு, சொல்லிகிட்ருக்கேன். திஸ் ஆல் மை இமேஜினேஷன். ஆனால் அது இமேஜினேஷனாக இருக்காது, அதுதான் சத்தியம் நடக்கிறது. சரி சொன்னால் இல்லை, ஒரு வாட்டி ஆஸ்திரேலியாவில் நிறைய கண்ட்ரியில் இந்த ட்ரக் அடிக்ட்ஸுக்கு வந்து ஷாப்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் வச்சது. அவன் லைனாக வந்து காலையில் நிற்பாங்க, யாரும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா கிராண்ட்சன் கிராண்ட் டாட்டர் எல்லோரும் க்யூவில் இருப்பாங்க, அந்த ட்ரக்கு அடிக்டர்ஸு. அதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபிலாசபி சொல்லுவான் அந்த கவர்மெண்ட்டு. நம்ம ஊரில் சாராய கடை வச்ச போல் தான் எவ்வளோ ரஷ்ஷாக க்யூ. சில வாட்டி நான் பார்க்குறேன், எங்கள் தெருவில் போகும்போது ஒன்று இருக்கும்,
சுவாமிஜி என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டாரு இல்லையோ நாம வி ஹவ் கம் டு அவர் ஸ்ட்ரீட்னு சொல்லுவார். நாங்கள் கரெக்டாக அந்த நஞ்சுண்டாபுரம் ரோட்டுக்கு போகும்போது என்ன அவருக்கு அந்த ஷாப் மட்டும் அப்படி ஞாபகம். அந்த டைமில் கரெக்ட் ஈவினிங் அப்படி சத்சங்கத்துலேருந்து போகும்போது எத்தனை வருஷம் ஞாபகம் இருக்கும் அதுக்கு அவருக்கு சொல்லுவார். அவர் ராயல் ஸ்ட்ரீட், அவர்னா புனிதமான தெருவுக்கு வந்துட்டோம். Entrance of the Nanjangpata road, left side, there is a beautiful shop where always busy people will stand in queue. எதுக்கு சாரா குடிக்கர். சரி, அப்போது சகா பற்றி சொல்லிட்டு இன்னும் விஷயமே பார்க்கலையே. பாரிய. அப்போது இந்த பாரிய விஷயம் இது பற்றி 35வது கேள்வியில் கூட ஒரு வாட்டி பார்த்தோம். அங்கே எப்படி கேள்வி வந்தால் கிம் ஸ்வித் மித்ரம் குருஹே சதஹா, ஒரு குருஹஸ்தனுக்கு மித்ரன் யார்? கேள்வி ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது, பதில் கூட அப்படி தான் இருக்குது. பட் தெர் இஸ் இன்டென்சிட்டி இன் தட் சொல்லும்போது. அது நான் விவரிக்கும்போது அங்கே கல்யாணம் நடக்கும்போது அந்த சப்தபதி மந்திரங்கன்னு சொல்லி ஒன்று ஞாபகப்படுத்திட்டார். இப்போ தானே 35ன்னா భార్యదా గృహస్థనికి உண்மையான நிஜமான ஸ்நேகிதி. அதனால தான் மை பெட்டர் ஹாஃப்னு சொல்கிறோம், சகதர்மச்சாரிணின்னு சொல்கிறோம், குருஹிணின்னு சொல்கிறோம். அப்புறம் எப்பவுமே ஹஸ்பண்ட் செய்கிற தர்ம காரியங்கள் அது எப்படியாவது ஆகட்டும், அது எல்லாத்துக்கும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துட்டு நான் சொன்னமில்லை. இன்னொரு சாஸ்திரம், భర్త செஞ்ச பாப்பம் பாரியக்கு வரும், பாரிய செஞ்ச புண்ணியம் பர்த்தக்கு வரும். இப்படி ஆப்போசிட் வச்சிருக்க. பாரிய செஞ்ச புண்ணியம் வராது, பாப்பம் வரும். அதனால் பாரிய பர்த்தனை எப்போ புண்ணியம் பண்ணுங்க, கொடுங்க, தானம் பண்ணுங்கன்னு சொல்லணும். எங்கே அது போன சரியா வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, வச்சு கொடுங்க. She has to command. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுறதுல கமாண்ட் பண்ணணும். ஷெல்ஃபிஷ் புண்ணியம் வரும் பாரியக்கு. சப்போஸ் பாரிய புண்ணியம் பண்ண வராதனால பாரியம் பாப்பம் பண்ணாமல் இவர் பார்த்துக்கணும். இப்படி அது பாருங்க, எல்லாம் லிங்க் வச்சுட்டாங்க. இல்லைன்னா நிற்பாங்களே மனுஷர், சரியாக இருப்பாங்களே. அதங்க தர்மம் சாஸ்திரம் பாரத நாடு. இது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த வெஸ்டர்ன் பீப்புளுக்கு யாரோ கொஞ்சம் ஆச்சரியப்படுறவனு ஓடி வந்து என்ன இது மனுஸ்மிருத்திய திருக்குறள் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே சொல்லப்பட்டு அவனுக்கு ஓன்னு ரிசர்ச் எல்லாம் பண்ணுறான். நாம் என்னடா நீங்கள் இட்லி சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டு நாம் திருவள்ளுவர் தானே. சரி, மனு வேண்டாம், அவர் சம்ஸ்கிருதம். திருவள்ளுவர் நம்ம ஊருக்காரர் தான். என்ன என்ன கிடிச்சிட்டு உங்கள் ஊருக்காரனு திருவள்ளுவர்னு வச்சுட்டு அதில் ஒன்று கூட இவங்க லாய்க்கில்லை, ஒரு பாயிண்ட்டு கூட. சும்மா பேர் சொல்லி சிலைகளை வச்சு மாலை போட்டு டிவியில் காட்டி ஜனங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் கோல்மால் பண்ணி சனாதன தர்மத்தினை பற்றி திட்டுவானா? எவ்வளோ தைரியம் அவனுக்கு. சார் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி படாதுங்கோ, எலெக்ஷன் வரும் போகும் சார். பாரிய. அப்புறம் ஸோ ஆக்சுவலி ஒரு ஃபேமிலின்னு சொல்கிறோமா அங்கே, அதில் முதல்ல ஒரு குடும்பம் பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி ஏதோ இருக்கும்போதும் ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரான், மாட்டு பொண்ணாக வரான். அப்போலேருந்து இல்லை அங்கே அப்பா வீட்டில் இருக்கும்போது கூட நிறைய தியாகம் பண்ணுறது யாருன்னா ஸ்திரீகள். பாரிய అనేది அடுத்த போஸ்ட் அது. பட் ஸ்திரீ தானே முதல். ஸ்திரீயாக இருக்கிறவன் தான் பாரிய ஆக முடியும். ஸோ அதனால் குடும்பத்தில் அத்தியந்த தியாகம் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். இது ஆண்கள் ஒத்துக்கிட்டு ஆகணும், அதுக்காக அவங்களுக்கு நமஸ்கரிச்சு தான் ஆகணும். வரும் அந்த நமஸ்கரிக்கிற பற்றி ஸ்லோகம் வரும் இப்போது. அதனால் எந்த கர்ம பார்த்த பாரிய இருந்தால் தான் அது பலிச்சிடும்.
அதனால் இந்த கேள்வி என்ன எதுக்கு கேட்கப்பட்டதுன்னா, சமாஜத்தில் ஸ்திரீக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும், அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு விஷயம் நமக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த கேள்வி. யாரோ ஒருத்தர் வேறு உமன்ஸ் டேன்னு சொல்லி நமக்கு டீச் பண்ண வேண்டியதில்லை. ஹூ இஸ் ஹி டு டீச் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண? வேலண்டைன் டே ஓடா, நீ அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரவே வேண்டியதில்லை. அது உனக்கு மாற்றுவே நீ. அப்போது தர்மசாஸ்திரம் எல்லாமே கூட ராமாயணம் மகாபாரதம் இந்த விஷயந்தான் எம்ஃபசைஸ் பண்ணி பல இடத்துல சொல்கிறது. ஒன்று மனுஸ்மிருதி கிளியராக சொல்லப்படுறேன். எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக. எங்கே ஸ்திரீகள் பூஜிக்கப்படுறதே பூஜைன்னே சொல்கிறாரு, ஜஸ்ட்டு மதிக்கிறது இல்லை, பூஜிக்கப்படுவாங்களோ அங்கே தேவதைகள் நிருத்தியம் ஆடுவாங்க, அப்படின்னா ஆனந்தப்படுவாங்க. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே தத்ர ரமந்தே தேவதாக. ரமந்தே தத்ர தேவதாக. யத்ரைதாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்ரா ஃபலாஹ் கிரியாக. எங்கே அப்படி ஸ்திரீகளுக்கு பூஜா பாவம், பூஜ்ய பாவம், கௌரவ பாவம் இல்லையோ, டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்கோ, அகௌரவம், அவமானம் அதெல்லாம் இருக்கும், அங்கே என்ன கிரியை பண்ணாலும் சரி, என்ன பெரிய ப்ராஜெக்டாவது பண்ணு, என்ன யக்ஞம் பண்ணு, யாகம் பண்ணு, ஆல் த கிரியாஸ் பலம் சார் நிஷ்பலா கிரியாக. எல்லாம் வேஸ்ட்டோ வேஸ்ட்டு. இதுக்கு மேலே எந்த நாட்டிலாவது எந்த மதத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்க, இது ஹைலைட் பண்ணி மனுஸ்மிருதி சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்கோ. குழந்தைகளுக்கு சிலபஸில் வைக்க மாட்டுறாங்க. சரி, திருக்குறளை சிலபஸில் வெய், எக்ஸாம் வெய். ஏதோ ஒரு குழந்தை மட்டும் பை ஹார்ட் பண்ணி அன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் மேலே சொல்லி ஏதோ ப்ரைஸ் வாங்கிட்டு கை தட்டிட்டு போயிட்டாங்க அண்ணா. அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, அதை அனுசரிக்கணும்னு இல்லை, ஏதோ காம்படிஷன் வைக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த திருக்குறளை எது தமிழ்நாடுல அதை ஒன்று வச்சுக்கணும் இல்லையோ. அதனால் ஏதோ சில ஸ்கூல்ஸில் அசம்பிளியில் டெய்லி படிப்பாங்க, நல்ல ஸ்கூல்ஸில். கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி எனக்கு தெரியாது. தமிழ் வாத்தியார்னால அவர் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கணும், அது கூட சொல்லிக் கொடுக்கலன்னு இப்படின்னு அவர் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாரு. பட் தமிழ் வாத்தியாரே ஏதாவது அதில் அந்த அனுசரித்து இருக்காரா? டவுட்ஃபுல் தானே. அப்போது இவ்வளோ விஷயம் அழகாக இது யாரும் மாற்ற முடியாது. அவ்வளோ சத்தியம் 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 சர்வதா அது இருக்கணும். இப்படி எத்தனையோ இருக்குது அக்கேஷன்ஸு, கொட்டேஷன்ஸு, ஸ்டோரிஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில். பட் அவமானப்படுத்தது இல்லையான்னு அதையும் இருக்கும். லோகமன்னாவை எப்பவுமே ரெண்டு இருக்கும் இல்லையா. ராமாயண காலத்தில் அப்படி ஏதோ நடந்துச்சு. அதுக்கு அது ராமர் பொறுப்பெடுத்துக்கிட்டார், அதுக்கு என்ன செய்யணுமோ அப்படி பண்ணார், செஞ்சார். இப்போ அப்படி அதெல்லாம் பட்டிமன்ற விஷயமாக எடுத்துக்கிறதுக்காக இல்லை அங்கே. அப்புறம் ராமர் எப்படி டீல் பண்ணார், தர்மத்தின்னு விட்டுட்டாரா? சிந்தனைக்கு ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு மனசு வேணும், பரிபக்குவத்தை வேணும், ப்ராட் விஷன் மைண்ட் வேணும். சரி, அடுத்தது 52. இது கூட இன்னொன்று சொல்லணுமே. சரி, அப்படியெல்லாம் ஸ்திரீகளை பூஜிக்கணும் பூஜிக்கணும் அப்படின்னு சொன்னால் சார் அவங்களுக்கு ஹெட் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க சார். அப்படி அவ்வளோ மதிப்பு கொடுத்தா, அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தா, நிறைய பேருக்கு அப்படி ஹஸ்பண்ட்ஸுக்கு கூட அப்படி இருக்கும். பாவனை முக்கியம். அதனால் என்ன சொல்லப்படுது கூடவே ஸ்திரீக்கு அந்த பூஜிக்கத்தக்க அர்ஹத்தை அவங்களுக்கு இருக்கணும்னா அவங்கள சீலவதியாக இருக்கணும். அந்த சீலம் பேஸ் பண்ணி தான் அப்புறம் அந்த ஸ்திரீக்கு அந்த அர்ஹத்தை பூஜனை வாங்கிக்கிற அர்ஹத்தை வரும் அவங்களுக்கு. இதுதான் இது புரிய வைக்கிறதுக்கு எப்படியோ ஏதோ ஒரு விதமாக குமாரி பூஜை, அந்த நவராத்திரி சமயத்தில் வீட்டுக்கு ஸ்திரீமார்கள் வந்தால்
உங்களுக்கு எல்லாருக்கும் பாதங்களுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு வத்தல் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா அந்த ஒரு பாவனை அது அப்படி இருக்கணும். ஃபேமிலிஸ்க்கு நடுவில் அப்படி இருக்கணும். குழந்தைகளுக்கு அதெல்லாம் பார்க்கணும், தெரியணும்னு சொல்லிட்டு. சரி, அப்போது அப்படி சொல்லும்போதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கீதா 10வது அத்தியாயத்தில் பகவான் விபூதி யோகம் சொல்லும்போதும் என்னுடைய விபூதி தான் அந்த ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிற இந்த 7 குணங்கள்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 10வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். கீர்த்தி ஸ்ரீவாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர்மேதா திருதி க்ஷமா. ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிற இந்த 7 4 தான். கீர்த்தி, ஸ்ரீஹி, வாக், ஸ்மிருதி, மேதா, திருதி, க்ஷமா. இந்த 7 விஷயங்கள் நம்ம அடுத்த சத்சங்கத்தில் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திட்டு சொல்லலைன்னா ஸ்திரீகளுக்கு இந்த 7 குணங்கள் இருக்கணுமா? இது 7 சாம்பிள். அதெல்லாம் யார் தெரியுமா? என்னுடைய விபூதின்னு பகவான் பரமேஸ்வரர் சொல்கிறாரு. இந்த பதங்களுக்கு அர்த்தம் நம்ம அடுத்த சத்சங்கத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.